ஓகே, சாப்பிடலாமா? ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு இலை போட்டு மீன் குழம்பு சாப்பிட போறோம்ன்றத தெரிச்சு வடிச்ச சாதத்தை கொட்டும்போது ஒரு ஸ்மெல் வருதுல, அதுவே வந்து அப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. சிட்டிக்குள்ளேயே சுத்துற நமக்குலாம் சோழவந்தான் போற வழியில செம்மையா இருக்கு. கூரை கடைக்குள்ள சுட சுட ஒரு 12 மணி வாக்குல மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் வாழ்க்கை. வெல்கம் டு மதுரை பொண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம மீன் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஒரு கூரை கடை, சாப்பாடுலாம் வந்து வடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே வந்து விறகடுப்புல வந்து செய்யற சாப்பாடு. பொடி எல்லாமே வீட்டுல செய்யறது தானக்கா? இங்க இருக்க எல்லாமே நீங்க செய்யறது தானா? சாப்பாடு எல்லாமே என்னென்னக்கா இருக்கு? மீன் குழம்பு, ஆம்லேட்டு, கிரேவி. ஓகே, சிக்கன் கிரேவி, ரசம், மோர். இது எல்லாமே சேர்த்து எவ்வளவு கொடுக்குறீங்க? 100 ரூபா தாப்பா ஒரு சாப்பாடு. மீன் சாப்பாடு 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்குன்றது பார்த்தாலே தெரியுது. வாங்க போய் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்றதான் சொல்றேன். ஓகே, சாப்பிடலாமா? ஆனா வந்து இந்த வடிச்ச சாதம் இருக்குல்ல, ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு இலை போட்டு மீன் குழம்பு சாப்பிட போறோம்ன்றத தெரிச்சு வடிச்ச சாதத்தை கொட்டும்போது ஒரு ஸ்மெல் வருதுல, அதுவே வந்து அப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே சாப்பிடலாமா? நல்ல தண்ணியா மீன் குழம்பு, வறுத்த மீன், சூப்பரா இருக்கு. குழம்பு காரமா இருக்கு, புளிப்புலாம் கம்மியா தான் இருக்கு. மீன் குழம்புக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மீன் குழம்பு அந்த ஸ்மெல்லு செம்மையா இருக்கு சீரியஸாவே. அதுவும் வடிச்ச சாதத்துல மத்தியானம் ஒரு 12 மணிக்கு இந்த ஊரு வெயிலும் பெருசா இல்ல, அப்படியே சுத்தி மரமா அப்பக்கப்ப பஸ் போது சாப்பிடும் போது செம்மையா இருக்கு, செம்ம ஃபீலா இருக்கு. ஆம்லேட், முட்டை ஆம்லேட், மீன் குழம்பு, வறுத்த மீன், மோர், நல்ல கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்க மோரு, வறுத்த மீன். மீன் மோரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா அது செட் ஆனா நீங்க சாப்பிடலாம். ஒரு டாக்டர் சொல்ற வீடியோ நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சின்ன வயசுல நமக்கு தெரியுமா, மோர்ல அலர்ஜி ஆகும், மீனும் அலர்ஜி ஆகும், ரெண்டும் சாப்பிடும் போது அலர்ஜி ஆகும் ஒரு சிலருக்கு. பட் உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகாது அப்படின்னா வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அலர்ஜி ஆகாது, நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு அலர்ஜி ஆகும்ன்றத செக் பண்ணி பார்த்து நீங்க சாப்பிடுங்க. செம்மையா இருக்கு. கடையோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, மதுரை சிட்டில இருந்து நம்ம சோழவந்தான் வர வழியில நாகத்தீர்த்தம் அப்படின்ற பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பழனி ஆண்டவர் பெரிய போர்டு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கடை பழனி ஆண்டவர் அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. இப்ப வந்து கயல்விழி மெஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மீன் சாப்பாடு 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. தேடி வந்து சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சிட்டிக்குள்ளேயே சுத்துற நமக்குலாம் சோழவந்தான் போற வழியெல்லாம் செம்மையா இருக்கு. சீரியஸாவே அவ்வளோ சூப்பர்வா இருக்கு. ஸோ இந்த சைடு மாசத்துல ஒரு 2 தடவையாவது டிராவல் பண்ணி வரலாம், தப்பு இல்லை. சோழவந்தான் சைட்லாம் போகலாம். அப்படி போகும்போது இந்த கடைகள் எல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிடும் போதே ஒரு வைப்பா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், அப்படியே இந்த ரோட்ல எப்போவாத டவுன் பஸ் போது கூரை கடைக்குள்ள சுட சுட ஒரு 12 மணி வாக்குல மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் வாழ்க்கை. ஸோ கண்டிப்பா அந்த சைடு போனீங்க அப்படின்னா சாப்பிட்டு பாருங்க. மதுரை ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பாக்குறதுக்கு மறக்காம நம்மளோட பேஜை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.